அப்பா பின்னாடி அக்காவோட ஆளுங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்ததுனால ரொம்ப கோவமா ஜக்குவி கிட்ட இனிமேல் யாரும் அவங்க என் பின்னாடி வரக்கூடாது, ஒழுங்கா அவங்க கிட்ட சொல்லி வைன்னு கத்திட்டு போறாரு. ஜெய்சுவும் இருக்க பிரச்சனை பத்தாதுன்னு நீ ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டா, அட நீ வேற, அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த வீட்டுக்கு போக முடியாதுன்னு டென்ஷன்ல கத்திட்டு போறாரு. ஒரு நாள் தொக்கா மாட்டும் போது அவருக்கு இருக்குன்னு சொல்றான். டேய் அப்புறம் இவ்வளவு நாள் நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் வேஸ்டா போயிரும், அதனால இனிமேல் அப்பாவோட கடைக்கு வர வேணாம்னு சொல்லிட சொல்றாங்க. இங்க மதுக்கு லவ் ஃபெயிலியர் ஆனதுனால ரொம்பவே டல்லா இருக்க. அப்ப கிரிஜாவும் வந்து இன்னும் எவ்வளவு நாள் இப்படியே இருக்க போற, அவன் உண்மையா லவ் பண்ணியிருந்தா உன்னை தவிர வேற யாரையுமே யோசிச்சிருக்க மாட்டான். இதுலயே அவன் உன்னை லவ் பண்ணலைன்னு தெரியல. உன்னை வேணாம்னு சொன்னவன் முன்னாடி நீ நல்லா வாழ்ந்து காட்டணும்னு சொன்னா. சும்மா இப்படியெல்லாம் பேசி என் மைண்டை மாத்த ட்ரை பண்ணாத, என் மைண்ட் எல்லாம் ஒன்றும் மாறாதுன்னு சொல்றா. உடனே கிரிஜாவும் இது வேலைக்கு ஆகாதுன்னு சென்டிமெண்ட்டை கையில் எடுத்து, நாளை பின்ன எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ தனியா தானே நிக்கணும், நான் உன் லைஃபை செட்டில் பண்ணணும்னு பாக்குறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோமான்னு சொல்ல, மதுவும் அதுக்கு மயங்கி எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்றா. இங்க அந்த ஆடிட்டரோட கையாலும் வந்து நல்ல வேலைக்கு இறங்கி வந்திருக்காங்க. மறுபடியும் இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடைக்காது. வாய்ப்பு கிடைக்கும் போதே பயன்படுத்திக்கணும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண. வர்ற வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் தான். அந்த வாய்ப்பு நம்மளை ஒரு படி மேலே கொண்டு போகணுமே தவிர கீழே இறக்கி விட்டுறக்கூடாது. என்னால இந்த கடையை கொடுத்துட்டு வேற ஒருத்தங்கிட்ட கையை கட்டி வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்றாரு. அவரும் சரி இதுக்கப்புறம் உன் விருப்பம்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்புறம் அப்பா முடியாதுன்னு சொன்ன விஷயத்த ஆடிட்டர் கிட்ட வந்து சொல்ல, இனிமேல் நீங்க இதை பத்தி பேச வேணாம், அவன் என்ன பண்ணா என்ன தேடி வருவான்னு எனக்கு தெரியும், இனிமேல் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். இங்க மது ஜக்குவை பார்க்க ஸ்டூடியோக்கு வந்து, என்ன உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும், ஏதோ ஒரு ரீசனுக்காக என்ன அவாய்ட் பண்ற, ஒழுங்கா இப்ப அந்த ரீசனை எனக்கு சொல்லுன்னு கேட்க, நான் எத்தனை தடவை சொல்றது, உன்னை ஃப்ரெண்டா தான் பார்த்தேன். டேய் இப்படி கேவலமா போய் சொல்லாத, ஃப்ரெண்டா பழகுறதுக்கும் ரொமான்டிக்கா பழகுறதுக்கும் கூட வித்தியாசம் தெரியாத முட்டாளா நானு. உனக்கு என் ஃபேமிலி தான் ப்ராப்ளம்னா சொல்லு, நான் எல்லாத்தையுமே இப்பவே விட்டுட்டு வரேன்னு சொல்ல, இல்ல இதை இதோட விட்டுரு, அதான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லதுன்னு சொன்னதும் மது அழுதுகிட்டே நீ அந்த மீனுவை லவ் பண்றேன்னு கேட்க, அவனும் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம ஆமான்னு சொன்னதும் நீ ஈஸியா அவளை மாத்திட்ட, ஆனா என்னால முடியலன்னு சொல்லிட்டு போறா. ஜக்குவும் மதுவை கஷ்டப்படுத்துறத நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றான். இங்க அப்பாவோட கடைக்கு முன்னாடி போலீஸ்காரங்க வந்து அந்த இடத்துல பேரிகேடை போட சொல்லிட்டு கடைக்கு வர கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் இங்க பார்க்கிங் கிடையாது கிளம்புங்கன்னு சொல்ல, பார்க்கிங் இல்லைன்றதுனால கஸ்டமர்ஸும் வேற கடைக்கு கிளம்புறாங்க. அப்ப மேனேஜர் வந்து பார்க்கிங் ஏரியா முன்னாடி ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டா, உங்ககிட்ட எல்லாம் பதில் சொல்ல முடியாது, கடை ஓனரை வர சொல்லுன்னு சொல்றாரு. அதனால அப்பா கிட்ட விஷயத்த சொல்ல அவரும் வந்து என்னாச்சுன்னு கேட்டா, மெட்ரோ வேலை நடந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த வழியை யூஸ் பண்ண முடியாது, நீங்க வேணும்னா இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி பாருங்கன்னு சொன்னதும் அப்பாவும் மீராவை கடையை பார்த்துக்க சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கிளம்புறாரு. அப்புறம் அப்பா ஸ்டேஷனுக்கு வர மீரா ஜெய்சு கிட்ட விஷயத்த சொன்னதுனால அவளும் சப்போர்ட்டுக்கு வந்திருக்கா. அப்புறம் ஒரு கான்ஸ்டபிள் வந்து என்ன விஷயம்னு கேட்க, அப்பாவும் மேட்ரை சொல்லி இன்ஸ்பெக்டரை பார்க்க முடியுமான்னு கேட்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் போய் கேட்டு வரேன்னு உள்ள போயிட்டு வந்து இன்ஸ்பெக்டர் பிஸியா இருக்காரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல, சரின்னா அப்பாவும் ஜெய்சும் வெயிட் பண்றாங்க. ஆனா உள்ள இன்ஸ்பெக்டர் ஒரு வேலையும் செய்யாம சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இதுல இருந்தே அந்த ஆடிட்டர் சொல்லி தான் இந்த வேலையெல்லாம் நடக்குதுன்னு தெளிவா தெரியுது. அப்பாவும் ஜெய்சுவும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்த்து இதுக்கு மேல முடியாதுன்னு ஜெய்சு வேகமா உள்ள வந்து, ஒரு என்கொயரின்னு வந்தா எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வைப்பீங்கன்னு கேட்க, சரி உட்காந்து என்ன விஷயம்னு சொல்லுங்க சார், நான் தான் பொன்மல் டெக்ஸ்டைல்ஸோட ஓனர்னு கடைக்கு முன்னாடி பேரிகேடை போட்டு வச்சிருக்காங்கன்னு விஷயத்த சொல்ல, சார் நீங்க சொல்றது எனக்கு புரியுது, ஆனா இதுல நாங்க எதுவும் பண்ண முடியாது, மெட்ரோ வேலை நடக்கும்போது நாங்க என்ன பண்ண முடியும். ஜெய்சு கடுப்பாய் இதுக்கு நீங்க ஆக்ஷன் எடுக்கலனா உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும்னு சொல்ல, நீங்க என் மேல கேஸ் போட்டு கேஸ் முடியறதுக்குள்ள மெட்ரோ ஒர்க்கே முடிஞ்சிரும், பிரச்சனையை முடிக்க நினைக்கிற நீங்க அந்த பிரச்சனை எதனால வந்துச்சுன்னு யோசிக்கணும்லன்னு சொல்றாரு. இதை சொன்னதுமே இது ஆடிட்டரோட வேலை தானே அப்பா புரிஞ்சுக்கிறாரு. அதனால இனிமேல் இங்க பேசுறது வேஸ்ட் தானு ஜெய்சுவை வெளியே கூட்டிட்டு வர, இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுப்பான்னு கத்துறா. இந்த விஷயத்த ஒண்ணு இவங்க பண்ணலாமா, எல்லாம் அந்த ஆடிட்டரோட வேலை தான், விடு பாத்துக்கலாம்னு சொல்றாரு. அப்புறம் வீட்டுக்கு வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு, நான் போய் ஆடிட்டருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் இதை பேசி பாக்குறேன்னு சொல்லிட்டு அப்பா கிளம்புறாரு. கருணியும் இவங்களெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாதான்னு கேட்க, பணமும் அதிகாரமும் இருக்கிறவன் நம்மளை மிரட்ட தான் செய்வான், நம்ம பயப்படணும்னு தானே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை எதிர்த்து நம்ம ஃபேஸ் பண்ணாலே ஓடிடுவான்னு சொல்றா. இங்க அப்பாவும் கிரிஜாவோட வீட்டுக்கு வர்றத சித்து பார்த்துட்டு கரணிக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்ல, சரி நீ விடு நான் பாத்துக்கிறேன்னு சொல்றா. அப்புறம் நம்ம பசங்க கிட்ட மேட்ரை சொன்னதும் அப்ப அப்பாவை அங்க இருந்து வர வைக்கணும்னு சொல்றாங்க. இங்க கிரிஜாவும் அப்பா கிட்ட, மதுக்கு மாப்பிள்ளை பாக்குறதுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன், அவளுக்கு நல்ல வரணும் மஞ்சா, நீங்க தான் கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும்னு சொல்ல, எப்ப நான் உன்னை ஏத்துக்கிட்டேனோ அப்பவே எனக்கு மதுவும் பொண்ணாயிட்டா, ஆனா ஒரு அப்பாவா நின்று இந்த கல்யாணத்தை நடத்துறது மதுவுக்கு பிடிக்கலனாலும் உனக்காக நான் வந்து நிப்பேன்னு சொல்ல, கிரிஜாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்ப நம்ம பசங்க அப்பாவுக்கு கால் பண்ணா காலை கட் பண்ணி விடுறாரு. இதனால நம்ம பசங்களும் அப்செட் ஆகுறாங்க. அப்புறம் அந்த ஆடிட்டர் அவனோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னா, நம்மளுக்கு எதுக்கு இந்த பிரச்சனை,
நாளைக்கு திரும்ப திரும்ப இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணாலும் கடைய மட்டும் விட மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப மறுபடியும் நம்ம பசங்க கால் பண்ண. அப்பா அட்டன் பண்ணதுமே எங்க இருக்கீங்கன்னு கேட்டா, அதான் ஆடிட்டர் விஷயமா ஒருத்தரை பார்க்க வந்தேன்னு சொன்னேன்லம்மா. அப்படின்னா நீங்க இப்ப உங்களோட லொகேஷன் அனுப்புங்க. அவரால உண்மையிலேயே நமக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல, அதெல்லாம் நான் பேசி முடிச்சிட்டேம்மா. நான் இப்ப வீட்டுக்கு கிளம்பிட்டேன், வந்து பேசிக்கலாம்னு சொல்றாரு. ஜக்குவும் நீங்க என்ன பண்ணாலும் அவர் ஏமாத்திக்கிட்டு தான் இருக்க போறாருன்னு சொல்லிட்டு போறான். இங்க ஆடிட்டர் 2 பேரை விட்டு அப்பாவை ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பான் போல. அவங்க எல்லாம் அவரு வீட விட்டா கடை, கடைய விட்டா வீடு, இதுதான் அவரோட ரொட்டீனா இருக்கு. ஆனா அதை தாண்டி சிட்டிக்கு வெளியே இருக்க அபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் அடிக்கடி போறாருன்னு சொன்னதும், இதை கேட்டு ஆடிட்டரும் எஸ்எஸ் முடிச்சு விட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்றதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.